விட விழாவுக்கு என்ன வேண்டி கிடக்கு. அடுத்தது செருப்பா? எல்லாமே புதுசா இருக்கு. பழியம்மே, பழியம்மே, என்னங்க என்ன இதெல்லாம்? யாருகிட்ட கடை வாங்கினேன்? என்ன முழிக்கிற? என்ன அலங்காரம் பண்ணி பாக்கிறதுக்காக யாருகிட்ட கை நீட்டி கடை வாங்கினேன்னு கேட்கிறேன். சொல்லு. முதல்ல நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். அப்படி ஒண்ணு வெளியூர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடை வாங்காதே கடை வாங்காதேன்னு படிச்சு படிச்சு பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன். புருஷன் பேச்ச கேட்காத நீ ஒரு பொம்பளையா? நீங்க கட்டின தாலி உங்க கௌரவத்தை காப்பாத்தாம என் கழுத்துல கிடந்த என்னங்க பிரயோஜனம்? வாழ்க்கை பூராவும் சக்கரவர்த்தியா பார்த்த உங்களை சாதாரணமா இந்த கிழிஞ்ச சட்டையோட அனுப்பி வைக்க எனக்கு மனசு வரல. செஞ்ச தப்பு நான் என்ன மன்னிச்சிடுங்க. பள்ளியம்மே, பள்ளியம்மே, தீர்க்காய் தீர்க்காய். நான் தான் ஐயா. நான் வெளியூர் போறது உனக்கு எப்படிடா தெரியும்? மாடு பல இடத்துல சுத்தினாலும் இந்த வேலோட மனசு மட்டும் உங்களை தானே சுத்திக்கிட்டு இருக்கு. இது உங்க வண்டி, நீங்க போட்ட பிச்சை தாங்க. வாங்க ஐயா, வாங்க. வரட்டுமா? ரொம்ப பிரமாதமா வாசிக்கிறீங்க. யார் உங்க குரு? குரு வழிகாட்டி எல்லாமே எங்க அப்பா. உங்க அப்பா ஒரு மிருதங்க வித்வானா? வெறும் வித்வான் இல்ல, சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி. அப்படின்னா சுசீந்திர சுப்பையா பிள்ளை மகனா நீ? ஆமா ஐயா, நீ தீர்காயுசா இருக்கணும் ஐயா. நீ வாசிக்கிறப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுப்பையா பிள்ளை உன்னுடைய குருதான் தெரிஞ்சுக்கிட்டப்பா. சுசீந்திர சுப்பையா பிள்ளை மிருதங்க வாசிச்சாருன்னா 5 ரூபாய் டிக்கெட் 500 ரூபாய்க்கு பிளாக் மார்க்கெட்ல போகுமா?
ஈ மாதிரியா ஜனங்க மொய்ப்பாங்க. அதுல ஒரு ஈமா நானு. அவர் கலா மேத. மிருதங்கத்தால் அவருக்கு பேர் இல்லம்மா, அவரால மிருதங்கத்துக்கு பேரு. தம்பி, இனிமே இது உங்க சொந்த வீடு. ராதா, கண்ணனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கவனிச்சுக்கமா. சுசீந்திரம் சுப்பையா பிள்ளை மகம்மா, லேசா. கண்ணன், உங்களுக்கு என்னென்ன வேணும்? அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இந்த வீணையில் சுதி ஊட்டுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், இந்த ஊட்டுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். நீ மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள், அந்த மதனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள். நீ மயிலுக்கு நாட்டிய கலை சொன்னவள், அந்த மதனுக்கும் காதலின் பொருள் சொன்னவள். அழகிய மேகலை அசைவதும் ஓர் கலை, உனதுடல் மிருதங்கமே. பல வகை தாளங்கள் சுகம் தரும் நாதங்கள், பயில்வது சுகமல்லவோ. அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். சங்கமோ, உன் சதங்கையில் வந்தது தமிழ் சந்தமோ. உன் சிறு இடை என்பது இடை சங்கமோ, உன் சதங்கையில் வந்தது தமிழ் சந்தமோ. இளமையின் சீதனம் இசையினில் மோகனம் என்பதும் நீ அல்லவோ. கவிநயமே விடும் இலக்கியம் யாவிலும் கற்பனை நீ அல்லவோ. அபிநய சுந்தரி ஆடுகிறாள், என் ஆசை கனலை ஊதுகிறாள். விழிகளில் கடிதம் தீட்டுகிறாள், வீணையில் சுதி ஊட்டுகிறாள்.
பெரியோர்களே, நண்பர்களே, நீடாமங்கலம் நீலகண்ட பாகவதர் அவர்கள் பெரிய மேதை, சங்கீத உலகத்திற்கு மாபெரும் சேவை செஞ்சிருக்கார். அவர் ஒரு தோடி ராகம் பாடினாலே போதும், அதுக்கு கோடி கொடுக்கலாம். அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்து விருது வழங்குறாங்க. அந்த விருதை உங்க கையால தான் கொடுக்கணும்னு நண்பர்கள்லாம் ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. அதற்கிணங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். ஈஸ்வர கடாட்சத்தால் ஐயா அவர்கள் பல்லாண்டு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய சார்பா இந்த விருதை அவருக்கு நான் கொடுக்கிறேன். அங்க வச்சுடுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். சகல ஐஸ்வர்யங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு வாழ்த்து கூற இவர் வந்திருக்கிறார். அதையாவது பொறுத்துக்கலாம். குத்தல் பேச்ச என்ன வேண்டியிருக்கு? கூத்தல். தோடிக்கு கோடி கொடுக்கலாம்னா அப்ப மத்த எந்த ராகவுமே எனக்கு பாட தெரியாதுன்னு ஒரு அர்த்தம். கோடின்னு சொன்னாரே, அது எந்த கோடி? கோடினா பணம் நினைக்காதீங்க. கடைசியில போடுவாங்களே கோடி துணி, அத சொல்றார். மங்களகரமான இந்த சபையில அமங்கலமான வார்த்தையை சொல்லி என்ன அவமானப்படுத்தின இவர் கையால பரிசு பெறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. சில பேரோட வைத்தறிச்சலால இனிமே மிருதங்கத்தையே தொடமாட்டேன்னு அப்பா சபதம் செஞ்சுட்டாரு. உனக்கும் இந்த கலை வேண்டாம், மேல படின்னாரு. ஆனா எனக்கு படிப்புல ஆர்வம் இல்ல. இத பார்ப்பா, சிங்கத்தினுடைய கர்ஜனை இருக்க, அது அதன் ரத்தத்தோட கலந்தது. அதை யாராலும் நிறுத்த முடியாது. உங்க அப்பாவோட சபதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னுடைய சபதம் என்ன தெரியுமா? உன்னை மாபெரும் கலைஞனாக்கி பார்க்கணும்னு ஒரு ஆசை. ராதா, உங்க ரெண்டு பேரு மனசு எனக்கு நல்லா புரியுது. எனக்கு பூரண சம்மதம். உங்க அப்பாவோட சம்மதத்தை வாங்கணுமே. நீ எதுக்கு ஊருக்கு போய் நான் எப்போ உங்க அப்பாவை பார்க்கலான்னு தகவல் அனுப்புப்பா. ஓகே? என்னது, வீட்டை வித்துட்டீங்களா? உன் படிப்புக்காகத்தானே வித்தோம். நாளைக்கு நீ பட்டம் வாங்கி பெரிய வேலையில சேர்ந்துட்டேன்னா இத போல 10 வீடு வாங்கிட மாட்டோமா? இந்த பாலக்குடி படிச்சு நான் சம்பாதிக்க போறேன்னு நீங்க நம்புறீங்களா? நீ என்னப்பா சொல்ற? அப்படி நம்பிருந்தீங்கன்னா அதை மறந்துருக்குமா? நான் படிக்கல, எனக்கு படிப்பு வரல. கண்ணா, அப்படின்னா இத்தனை வருஷம் நீ பட்டணத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த? ஆரம்பத்துல என் கைய பிடிச்சு அப்பா கத்து கொடுத்த கலை பாடத்தை கத்துக்கிட்டேனே தவிர காலேஜ் பாடத்தை கத்துக்கவே இல்லம்மா. என்னடா இடிய தூக்கி போடுற? இருக்கிற உண்மையை தானமா சொல்றேன். கண்ணா, நீ எவ்வளவோ படிச்சு எப்படி எல்லாமோ வரப்போறேன்னு உங்க அப்பா நெஞ்சிருமந்து நடக்கிறாரே, அவரை குனிய வைக்க போறியா? விரோதிங்க வெடி வச்சாலும் அசையாத அந்த மலையை பெத்த புள்ள நீ தூள் தூள் ஆக்க போறியா? நீ புள்ளையா எங்களுக்கு வாச்சு கொள்ளியா? கொள்ளி நெருப்புன்னு ஏமா வார்த்தை அள்ளி கொட்டுறீங்க? ஆரம்பத்துல எனக்கு படிப்பு வராதுன்னு உங்ககிட்ட சொல்லல. எனக்கு படிப்பு தான் வரணும்னு நீங்க நினைச்சிருந்தா நீங்க என்ன பெற்றிருக்க கூடாது, வேற யாரையாவது தத்தெடுத்திருக்க. கண்ணா, பின்ன பாலூட்டும் போதும் தோல்ல போட்டு தாளாட்டும் போதும் தன் கலைய முதுகுல தாளமா தட்டி மனசுல ஆழமா வச்சுட்டாரு எங்க அப்பா. நெஞ்சோட பதிஞ்சத மனசார தூக்கி எறின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு கலையின் வரவே கிடையாதா? கலை என்னோட பிறக்கலன்னா உங்க அப்பா என் கழுத்துல தாலிய கட்டி இருக்க மாட்டாரு. நீங்க சங்கீதம் பிறந்த திருவையாறுல பிறந்தவடானா? வித்வான்கள் பரம்பரையில வந்தவ. பல மேடைகள்ல கச்சேரி பாடி கந்தர்வகான கலாவல்லின்னு பட்டமும் வாங்கினவடா உங்க அம்மா. அம்மா, நான் செய்கிறேன் என்னை
எந்த நாதத்தை கேட்டு அடிமையாகி நான் இந்த வீட்டுக்கு வந்தேனோ அந்த நாதத்தை கேட்க முடியல, அந்த சக்கரவர்த்தியை பார்க்க முடியல. அத நினைச்சு ஒவ்வொரு நாளும் அணுவடுவா துடிச்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்தாடா கலி உழைச்சில்லைன்னு சொல்லிட்டேன். ஊரறிய உலகறிய மிருதகத்தை தொட்டு வாசிக்கிறது நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் ஊர்ல என் கோயில்ல என் மகன் மிருதங்க வாசிக்கிறான்னா என்னடி அர்த்தம்? அவங்களே ஏன் கேக்குறீங்க? என்ன கேளுங்க. சின்ன வயசுல அர்ஜுனன் கதையை சொல்லி குறிக்கோள்லே குறியாருடா நீங்க தானே சொன்னீங்க. உங்க சத்தியத்துக்காக நீங்க சொல்லி கொடுத்த லட்சியத்தை நான் எப்படி மாத்திக்க முடியும்? ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அப்படி சொன்னேன். அதை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னைய வளர்க்கலாம் பாத்தியா? காத்தடிக்கும் போது நேரா போற படக புயல் அடிக்கும் போது இந்த பக்கம் திருப்பலான்னு பெத்த அப்பா சொல்றேன். அது தப்பா? உங்க வாழ்க்கையில் அடிச்ச புயலுக்கு
நான் பொறுப்பா? டேய் கண்ணா, அப்பான்னு மதிச்சு பேசுடா. அம்மா அநியாயமா பேசுன எப்படிமா பதில் சொல்றது? இந்த பாருடி ஆயா, அப்பன் பேச்ச கேட்டதுனாலதான் ராமர சாமின்னு இன்னைக்கு கும்பிடுறான். பெத்தவன் பேச்ச கேட்டு அவன் 16 வருஷம் காட்டுக்கு போகல. ராமர் மாதிரி இவன் என் மகன் இல்ல, அப்பன் செஞ்ச சத்தியத்துல இவனுக்கு பங்கு இல்ல. சரி விடு, அப்பங்கிற முறையில நான் பேசுறேன், குருங்கிற முறையில பேசுறேன். நான் தானே இந்த கலையை இவனுக்கு கத்து கொடுத்தேன். நான் சொல்றேன், இந்த கலையை மறக்க சொல்லு. முடியாது. முடியாதா? மறக்க சொல்லு. முடியாது. இந்த கலை உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இது எங்க தாத்தா சொத்து, தாத்தாவுக்கு தாத்தா சொத்து, எங்க பரம்பரை சொத்து. இதுக்கு தடை சொல்லவோ தடுத்து நிறுத்தவோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எனக்கு அதிகாரம் இல்லையா? எனக்கு அதிகாரம் இல்லை. 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 நான் சொல்றதை கேளுங்க. கழுத்து மேல வரத புள்ளை அடிக்காதீங்க. ஆஹா, அப்பா மிருதங்க சக்கரவர்த்திங்கிறத நிரூபிச்சிட்டீங்கப்பா. அடிக்கும் போது கூட தாளம் தவறாம அடிக்கிறீங்களே, அடிங்கப்பா. அப்பா அடிங்க. ரசிக்கிறியா? என்ன நையாண்டியா பண்ற படுவாமான? ஐயோ ஐயோ இருங்க. புருஷனை மனைவி புரிஞ்சுக்கிற அளவுக்கு பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவன் திறமையை கண்டு நீங்க பொறாமப்படுறீங்கன்னு அவன் நினைக்கிறான். இல்ல அவன் வளர்ச்சியை கண்டு நீங்க வைத்தியத்தில் படுறீங்கன்னு ஊர் சொல்லலாம். வள்ளி, வள்ளி அம்மே என்ன சொன்ன? என் புள்ள வளர்ச்சியை பார்த்து நான் பொறாமப்படுறதா? இத நீ சொல்றியா? இத ஊர் சொல்லுதா? நான் அப்படி தெரியுது. பெத்தவளு பிள்ளைங்க ஒன்னா சேர்ந்துக்குவீங்க, அப்பல நடுத்தரவில் நீட்டுவீங்கன்னு அவன் மாத்திக்கட்டும். நீ சந்தோஷப்படு. அருமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன். நாதமயமான இறைவா, இறைவா, நாதமயமான இறைவா, தில்லை நடனமாடுகின்ற தலைவா, வேதமயமான சிவனே, இந்த விரல்கள் இருந்தென்ன பயனே? வேதமயமான சிவனே, இந்த விரல்கள் இருந்தென்ன பயனே? நாதமயமான இறைவா, இறைவா, மாலை சூடியவள் மௌனத்தில் இருக்க, பிள்ளை பேச்சில் மனம் புண்ணாகி தவிக்க. மாலை சூடியவள் மௌனத்தில் இருக்க, பிள்ளை பேச்சில் மனம் புண்ணாகி தவிக்க. மிருதங்கம் போல் இங்கு நானும் ஏன் இருபக்கம் அடி வாங்க வேண்டும்? மிருதங்கம் போல் இங்கு நானும் ஏன் இருபக்கம் அடி வாங்க வேண்டும்? தந்தையானை மீறி நின்ற மகனே, தந்த காயம் மாறவில்லை அரணே. நாதமயமான இறைவா, இறைவா, கங்கை நதியுடன திங்கள் முடி சுமந்து மங்கை ஒரு பாதி மேவ. இந்த அண்டம் குலுங்கி எழ என்றும் அழகொளிரும் அங்கம் தனில் பாதம் சாவ. நீ உடுக்கை தனை கொண்டு ஓசை எழுப்புகையில் தடுக்க விதி ஏதும் உண்டா? நீ உடுக்கை தனை கொண்டு ஓசை
என்ன பண்ணுவேன்? அப்பா, தெய்வத்து மேல ஆணையா சொல்றேன், எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்க என் தாயை விட்டோ இல்ல நம்ம வீட்டை விட்டோ போக கூடாது. அதுக்காக நான் உங்களை விட்டு போறேன். என்ன தேடி யாரும் வர வேண்டாம், நானும் உங்களை தேடி வர மாட்டேன். ஒரு நாளைக்கு புகழ் என்ன தேடி ஓடி வரும், அப்ப இந்த உலகமே என் பின்னால ஓடி வரும். மிருதங்க சக்கரவர்த்தி கண்ணன் வாழ்க வாழ்க அப்படிங்கிற கோஷம் உங்களையும் தேடி வரும். என் லட்சியத்துல நான் ஜெயிச்சிட்டேங்கிற பாராட்ட நீங்க உங்க வாயால ஒத்துக்கிற காலம் வரும். அப்ப நான் சந்திக்கிறேன். நான் வரேன் அம்மா, வரேன். கண்ணா நில்லு. கண்ணா என்னங்க போக வேண்டாம் சொல்லுங்க. போயிட்டாங்க.